மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு யாருடன் கூட்டணி அமைப்பது தொடர்பாக இன்னும் உறுதி செய்யப்படாத நிலையில் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தாவேக பக்கம் சாய்கிறாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. அவரிடம் பேசலாம். வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். 2026 தேர்தலுக்கு கட்சிகள் எல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு ஏறத்தாழ கூட்டணிகள் எல்லாம் இறுதி செய்யப்பட்டு பணிகளை எல்லாம் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில கிருஷ்ணசாமியினுடைய புதிய தமிழகம் கட்சி எந்த கூட்டணியில் இணைய போகிறது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. சமீபத்தில், அதாவது பிரதமர் மோடி அவர்களின் வருகைக்கு முன்பு அதிமுகவோடு கிருஷ்ணசாமி பேச்சுவார்த்தை நடத்தி ஏறத்தாழ இறுதி செய்யப்பட்டு விட்டதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி அவர்களினுடைய அந்த மதுராந்தக நிகழ்ச்சியிலும் கிருஷ்ணசாமி பங்கேற்க இருந்ததாகவும் அதற்கென்றே ஊரிலிருந்து கிளம்பி சென்னை வந்து இருந்ததாகவும் கடைசி நேரத்தில் அது முடியாமல் போனதாக சொல்லப்படுகிறது. இதற்கு காரணம் பாஜக மாநில தலைமை அதற்கு கிரீன் சிக்னல் கொடுக்காததுதான் காரணம் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் கிருஷ்ணசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் கூட்டணிக்குள் வந்தால், என்டிஏ கூட்டணிக்குள் வந்தால் ஒட்டப்பிடாரம் தொகுதியை தான் வந்து அவர் கேட்பார். ஏனென்றால் அவர் வழக்கமாகவே ஒட்டப்பிடாரம் தொகுதியில் தான் அவர் நிற்கிறார். 2011 தேர்தலிலும் அந்த தொகுதியில் நின்று அவர் வெற்றி பெற்று இருக்கிறார். எனவே தொடர்ச்சியாக அவர் ஒட்டப்பிடாரம் தொகுதியில் தான் நின்று கொண்டிருக்கிறார். எனவே அவர் என்டிஏ கூட்டணிக்குள் வந்தால் அந்த தொகுதியை தான் அவர் விரும்புவார். ஆனால் ஒட்டப்பிடாரம் தொகுதியானது ஜான் பாண்டியன் தரப்புக்கு பாஜக தலைமை ஒதுக்கிவிட்டதாக சொல்லப்படுகிறது. எனவே கிருஷ்ணசாமி என்டிஏ கூட்டணிக்குள் வந்தால் இவரும் ஒட்டப்பிடாரம் தொகுதியை கேட்பார். எனவே இரண்டு பேருக்கும் அந்த சிக்கல் என்பது நிலவும். இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஜான் பாண்டியனுக்கும் கிருஷ்ணசாமிக்கும் இடையே நிறைய புகைச்சல்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஒரே சமூகத்தை சேர்ந்த இரண்டு வெவ்வேறு கட்சிகளை வந்து அவர்கள் நடத்தி வருகிறார்கள். எனவே அவர்களுக்குள் ஏற்கனவிலிருந்து நிறைய பிரச்சனைகள் வந்து மறைமுகமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஒட்டப்பிடாரம் தொகுதி பிரச்சனையும் அதில் வந்து இருக்கும். எனவே இது போன்ற ஒரு பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக பாஜக மாநில தலைமை கிருஷ்ணசாமிக்கு கூட்டணிக்குள் வருவதற்கான கிரீன் சிக்னல் கொடுக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. இருப்பினும் கிருஷ்ணசாமி ஆரம்பத்திலிருந்தே அதிமுக கூட்டணிக்குள் வர விரும்பியதாக நமக்கு தகவல்கள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இதற்கிடையே தற்போது என்டிஏ கூட்டணிக்குள் அவர் இணைவதற்கான அந்த கிரீன் சிக்னல் கொடுக்கப்படாததால் அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என்ற ஒரு ஆலோசனையில் கிருஷ்ணசாமி ஈடுபட்டு வருவதாகவும் நிறைய நிர்வாகிகளை அழைத்து அவர்களிடம் சில கருத்துக்களை கேட்டதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைக்கிறது. எனவே டிவிகே தரப்பிடம் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் நமக்கு தகவலாக கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் கிருஷ்ணசாமி எப்பொழுதும் வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்பது ஆட்சியில் பங்கு என்ற ஒரு விஷயத்தை தான் அவர் வலியுறுத்துவார். அதே போல விஜயும் கூட ஆட்சியில் பங்கு, கூட்டணிக்கு வருபவர்களுக்கு ஆட்சியில் பங்கு என்ற விஷயத்தை தொடர்ந்து முன்மொழிந்து வருகிறார். எனவே இவர்களுக்குள் அந்த கூட்டணி அமையும் என்ற ஒரு எதிர்பார்ப்பானது இருக்கிறது. அதற்கேற்ற வகையில் கிருஷ்ணசாமியும் நிர்வாகிகளிடம் ஆலோசனைகளை எல்லாம் மேற்கொண்டு வருகிறார். ஒரு பக்கம் அதிமுக வந்து கூட்டணிக்குள் இணைத்துக் கொள்வார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடைபெற்றிருந்தது. ஆனாலும் அது பலன் கொடுக்கவில்லை என்றால் பாஜக மாநில தலைமை அதற்கான அந்த ஒப்புதலை, அந்த கிரீன் சிக்னலை காட்டவில்லை. எனவே இவரினுடைய அடுத்த ஆப்ஷனில் இருப்பது டிவிகே தான். ஒரு பக்கம் திமுகவும் இருக்கிறது. இருந்தாலும் திமுக கிருஷ்ணசாமி அந்த இணைப்பு என்பது சாத்தியமே கிடையாது. ஏனென்றால் திமுகவோடு ஆரம்பத்திலிருந்தே அவருக்கு ஒரு நிறைய முரண்பாடுகளும் நிறைய புகைச்சலும் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அவர் தொடர்ச்சியாக திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்து பேசக்கூடிய ஒருவர். எனவே திமுக பக்கம் அவர் செல்வதற்கு வாய்ப்பு கிடையாது. எனவே இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்பது டிவிகே தான். எனவே டிவிகேவில் அந்த பேச்சுவார்த்தைகளை எப்படி முன்னெடுப்பது, என்னென்ன பலன் கொடுக்கும், என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை எடுக்கலாம் என்பது தொடர்பாக
கிருஷ்ணசாமி தீவிர ஆலோசனையில் இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது. எனவே இத்தகைய காரணங்கள் தான், அதாவது ஒட்டப்பிடாரம் தொகுதியில் ஜான் பாண்டியனின் மனைவிக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்டு விட்டதால் கிருஷ்ணசாமிக்கு ஒதுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் என்பதால் தான் அவர் என்டிஏ கூட்டணிக்குள் வரவில்லை என்றும், அது மட்டும் இல்லாமல் ஜான் பாண்டியனுக்கும் கிருஷ்ணசாமிக்கும் இருக்கக்கூடிய அந்த மோதல் காரணமாகவும் அவர் என்டிஏ கூட்டணிக்குள் வரவில்லை என்றும் நமக்கு அந்த தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.